மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்ப்போம்னா புஷ்பா 2 தான் பார்க்க போறோம். படம் உண்மையிலேயே பார்த்துட்டு வந்தாங்க, சும்மா வெறித்தனமாகுது, வேற லெவல்ல இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்ட் 1 வந்து இன்னும் மாசு, சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த புஷ்பா வந்து ஹீரோ என்ட்ரி இருக்கு பாருங்க, எப்பா அல்டிமேட்டா இருந்தது. அவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருங்க, அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா பார்ட் 1ல இருந்து அதை வந்து பார்ட் 2ல வந்து அந்த கேரக்டரை வந்து மறுபடியும் அந்த மேனரிசம் பிஹேவியர் எல்லாம் கொண்டு வந்து அதே மாரி அந்த கொண்டு போயிருக்காரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரோட டைலாக் எல்லாம் இருக்கும் பாருங்க, புஷ்பானா ஃபிளவர் நிச்சியா ஃபயரு அப்படின்றது, அதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பர். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபைட்டுங்க, எப்பா உண்மையிலே வேற லெவல்ல பண்ணிட்டாரு. உண்மையிலேயே அந்த ஃபைட்டுக்கெல்லாம் ஒரு மெனக்கட்டு இருக்காருங்க. அவ்வளோ மெனக்கட்டு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் அந்த படத்துல வந்து ஒரு ஃபைட் சீனுமே வந்து சூப்பரா இருக்கும். ஒரு ஃபைட் சீனுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இல்லைங்க, மொத்தத்துல படத்துல வர எல்லா ஃபைட் சீனுமே வந்து டிஃப்ரெண்டாவே தான் இருக்கும். அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்ப சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து நிறைய வில்லன்ஸ் எல்லாம் வராங்க. ஒரு வில்லன் முடிஞ்சிட்டாங்க பார்த்தா அடுத்த வில்லன் வராங்க, அடுத்த வில்லன் வராங்க. அந்த மாதிரி படத்துல வந்து அப்பப்போ வந்து நிறைய வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க. படமும் வந்து நல்லா டைம் போனதே தெரியலங்க. ஏன்னா ஒரு பெரிய படம் சொன்னாங்க. ஓகே, பெரிய படம் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். பட் எப்படி படம் போனதே தெரியலங்க, டைம் போனதே தெரியல. அவ்வளவு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா இருந்தது இந்த மூவி பாக்குறதுக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி, அவங்க உண்மையிலேயே சொல்றாங்க, இந்த படத்துல வந்து அவங்க வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு டைலாக் சீன் வரும், பா கொஞ்ச நேரத்துல ஆடியன்ஸ் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த டைலாக் டெலிவரிலாம் இருந்தது. அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்து பேசுவாங்க, அதெல்லாம் உண்மை சூப்பரா இருந்துச்சு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரோட நண்பன் கூடயே சுத்துவாரு, அவரு வந்து அங்கங்க கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. புஷ்பா 1ல இருப்பாரு கூடயே, ஆனா நான் மாரி உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே டிராவல் வாரு 1ல. அதே மாதிரி 2லயும் வந்து அந்த கேரக்டர் வந்து இருக்காரு. உண்மையிலேயே அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல வந்து அவங்க அண்ணன் வந்து இவரோட பேச மாட்டாங்க. அது வந்து இந்த படத்துல வந்து அவங்க பேசுனாங்களா இல்லையா அந்த சீனும் வந்து இதுல வச்சிருக்காங்க. ஒன்னா ஆனாங்களா இல்லையா ஃபேமிலிலாம், அந்த மாதிரி கதாபாத்திரமும் வந்து உள்ள இருந்தது. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது படம். ஆக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டும் இந்த படத்துல இருக்கு. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பார்ட் 1ல பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து அவர் எப்படி டெவலப் ஆகிறா அப்படி இருக்கும். ஆனா 2ல வந்து அவர் இன்னும் வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டாரு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அது ஹெலிகாப்டர்லாம் வருது பாருங்க, அந்த சீன்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஆடியன்ஸ் ஒரு இடத்துலயும் அவ்வளோ கிளாப் பண்ணாங்க படத்துல வந்து. எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல புரிஞ்சுதுங்க. அவ்வளோ வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க்குங்க மெயின், அதாங்க உண்மையிலேயே சூப்பரா பண்ணிட்டாங்க. ஒரு சீனும் வந்து கேமரா வந்து அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க. கிளாஸா இருந்துச்சு, மாசாவே இருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க கேமரா ஒர்க்கு. எடிட்டிங் ஒர்க்கு உண்மையிலேயே பின்னிட்டாங்க, வேற லெவல்ல இருந்தது காய்ஸ். எடிட்டிங் எல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்தது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாங்குமே நல்லா இருந்தது. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க அல்டிமேட்னா, அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அவர் எங்கெங்கெல்லாம் வராரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா பகத் பாசில் அவருடைய கேரக்டர் வந்து 1ல இருந்தது. இது 2லயும் வந்து மறுபடியும் அதே மாதிரி ரிவெஞ்ச் தான் எடுக்கிறாரு. ரிவெஞ்ச் எடுத்து அவர் என்ன ஆனாரு என்ன அது மாதிரி தான் ஒரு ஸ்டோரி வந்து காட்டுறாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பட் நீங்க படம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து இருக்கா, ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மாதிரி ட்ராக்ல போகும், நல்லா சூப்பரா இருக்கும். அவருடைய கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வேலு, படம் எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி கேக்குறீங்களா, ஒரு போட்டோ தாங்க. அந்த போட்டோவை தான் வந்து கதையை டிராவல் பண்ணி கொண்டு போவோம். ஆனா அது டிராவல் பார்த்தீங்கன்னா அது வேற எங்கெங்கயோ எல்லாம் கொண்டு போயிடும் அந்த ஒரு போட்டோவில். அது வந்து உண்மையிலேயே பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு ஃபைட் சீன் வரும், அவர் வந்து இது பண்ணுவாரு. அந்த ஃபைட் சீன்லாம் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்தது. உண்மையிலேயே எங்க டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ல வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல பண்ணிட்டாரு. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. அதே டைரக்டர் தான் சுகுமாரன் தான் இந்த படத்திலேயே வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு. மக்களுக்கு எப்படி தேவை ஒரு படம் என்டர்டைன்மெண்டா கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. படமும் உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருந்ததுங்க. உண்மையிலேயே படம் சூப்பரா இருந்துச்சு கைஸ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.